அட கடவுளே, என்ன சசி சொல்ற? எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா? சே. அதானே பார்த்தேன். எங்க சசி ரோஸை வந்து போட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிருச்சோ என்னமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் போகாது. ஏன் சசி? அது எப்படி கறி குழம்பு விட்டுட்டு நான் பாட்டுக்கு போக முடியுமா என்ன? எனக்கே என் மாமியார் கொண்டு வந்துச்சு, நீ வேற பங்குக்கு வந்துட்ட. சரி சரி பேசிட்டு இருங்க, பாப்பாவை போயிட்டு நான் தூங்க போட்டு வரேன். அமுதா, பத்திரம். பாப்பாவை பத்திரமா தூங்க போடு. கால் அமுங்கிராம இந்த சைடு திருப்பி போடு. ஏன்னா காலில் ஏற்கனவே வீங்கின மாதிரி இருக்கு. ஆ சரிங்க, நான் பார்த்து போட்டுக்கிறேன். ஏன் உன் பொண்டாடிக்கு தொட்டியில போடக்கூட தெரியாதாக்கும்? ஏன் நீ அதை சொல்லி தான் கொடுக்கணுமோ? ஏன் சசி, உனக்கு பொறாமையா இருக்காக்கும்? ஆஹா, எனக்கு என்ன பொறாம வந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடையத்தே, அட சாப்பாடு கொண்டு வாங்க, பசிக்குதுன்னு தானே வந்து உக்காந்துருக்கேன். இந்த தான் வந்துட்டேன் சசி. எவ்வளோ நேரமா? ஐயோ, குழம்பு அப்படி வச்சுட்டே உட்காந்தா இருக்க முடியும் பசிக்கு? என்ன அத்தை, சோறு வடிக்கிறேன் அப்படி இப்படின்னா கடைசியில் இட்லியை கொண்டு வந்து வைக்கிற? ஐயே, கறி குழம்புக்கு நமக்கு இட்லிக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் மத்தியானம் சோத்துக்குள்ள ஆசையா இருக்கு. எதே சோறு கொஞ்சம் போட்டேன். ஏன் சசி, அதெல்லாம் இட்லிக்கு கறி குழம்பு சூப்பராக இருக்கும் பாரு. ஏன் இதை சாப்பிட்டா உன் தொண்டையில் இறங்காதக்கும்? உனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். ம், இதே யாரு திம்பா? அத்தை போட்டாத்த. அடியே, காலையில் சுட்ட இட்லி கிடந்துச்சு, சாப்பிடு. என்ன பண்ணுது? ஏன் இதை சாப்பிட்டா இன்னும் ஒரு இடவை எடுக்காம கிடக்குடி. நான் என்ன பண்ணுவேன்? சோறு அரிசி கம்மியாக தான் போட்டேன், ரவைக்கு ஆகும் இல்லையா சோறு. அதனால சரி இட்லியை கொண்டு வந்தால் 2 பேரும் சாப்பிடுவேன்னு இட்லியே கொண்டுட்டு வந்தேன். சாப்பிடு. சரி விடுத்தேன். எதை போவையில் கொஞ்சம் குழம்பு தந்துடுறியா? அந்த குச்சி ஒன்று எடுத்தாங்க. யார் எங்க ரச குச்சி கேட்குற? ஆ, நீ பண்ண வேலைக்கு குச்சி எடுத்து நொறுக்கி போடுவேன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்க. குழம்பு வேற வேணுமா? சாப்பிட்றது இல்லாம நான் முதவே சொல்லிட்டேன், எங்களுக்கே எங்க அத்தை ஓசி கொண்டு வந்துச்சு என் மாமியார் அப்படின்னு. நீ அதுலயும் ஓசி கேட்குறா இல்ல? ஏன் பெரியம்மா? என்னடி நீ வார வழியில தானே முதல்ல என் வீடு இருக்கு. அது என்ன, என் வீட்டில் 5-6 குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு போறது? அதை தாண்டி தானே ஓ மக வீட்டுக்கு வர. அங்கே கொஞ்சம் குழம்பு கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் அந்த ரெங்க ரசட்டெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பேச்சு வாங்கினேன். எனக்கு என்ன தேவையா என்ன? சொல்லு பெரியம்மா. சரிடி ஆத்தா, இனிமே நான் வரும்போதெல்லாம் உன் வீட்டில் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு வாரேன் என்ன? சரி பெரியம்மா, இனிமே கொடுக்காம வா. ஆமாம், ரொம்ப தான் பேசுது இந்த ரெங்கராசு. சரி சரி, சாப்பிட்றேன். உனக்கெல்லாம் சோறு போடுறதே பெரிய விஷயம், இதுல வேற இட்லி வேணாம் சோறு வேணும், சோறு வேணாம் இட்லி வேணும்ட்டு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஏன்ப்பா? ஏன் அத்தை அப்படியா? அப்படியெல்லாம் சொல்வேனாடி சசி. அவன் ஒரு லூசு பைய சொல்றான்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சாப்பிடறதுக்கு வேற மனசே வர மாட்டுக்கு. அழுகையா வருது. எட்டியே, நல்லா தானே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தவ திடீர்னு அழுவுறா. எல்லாம் நடிப்பு. நம்பாதீங்க அத்தை, நம்பிடாதீங்க. நீ வேற ரெங்கராசு. என்னாச்சு சசி, உண்மையாதான் அழுகிறியா? அப்புறம் என்ன, அழுகிறதெல்லாம் போய் நச்சுக்குமா அழுகுவாக? உண்மையாதான். அப்படி என்ன உனக்கு உண்மையா அழுகிற அளவுக்கு கஷ்டம்? அதை ஏன் கேட்குற ரெங்கராசு? ஆமா சொல்லு சசி. எம்மா, அந்த பிள்ளை உண்மையாத்தாம்மா அழுகுது. அட பாவத்தே. சசி, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சுக்கோ. ஆமா, இனி எதுவும் உன்னை பேச மாட்டேன். இனி எப்போ வேணாலும் நீ எங்கள் வீட்டுக்கு வா, குழம்பு கொண்டு போ, சோறு சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் சசி. சே, அதெல்லாம் இல்லை ரெங்கராசு. அதுவும் இல்லையா? அதுவும் இல்லைன்னா வேற என்ன? வேற என்ன கவலை? என் பிள்ளைய விட்டுட்டு சாப்பிட்றேன் பத்தியா, அதுதான் கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவனும் கொஞ்சம் சேர்த்து நான் கொண்டு போய் கொடுத்து 2 பேர் உட்காந்து சாப்பிடலாம். என் புருஷனை கூட நினைக்க மாட்டேன் ராசு. என் பிள்ளை தான் ஆகும் தான் இருக்கு. என்ன செய்ய? ஆட்டுக்கறி குழம்புல என் புருஷன் மாசத்துக்கு 1 நாள் ஆட்டுக்கறி வாங்குறதே பெருசு. அதான் யாவும் என் மாவன் ஆட்டுக்கறி நல்லா திம்பான் பார்த்துக்க. ஓ, இதான் பிரச்சனையா? ஓ மாவன் ஆட்டுக்கறி நல்லா திம்பான் இல்ல? சரிதான். இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? ஓ மாவனுக்கு கொஞ்சம் குழம்பு கொண்டு போய் கொடுத்துக்கணும் இல்ல? ஆ, கரெக்ட் ரெங்கராசி, கரெக்டாக சொல்லிட்ட. அதேதான். இப்போ எங்கள் அம்மா கிட்ட உனக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சொல்லு, நான் சொல்லணும் அதானே சசி? கரெக்டாக சொல்லிட்ட ரெங்கராசி. அதான். எம்மா, உலக நடிப்புடா சாமி. இப்படியெல்லாம் நடிக்க உனக்கு யார் சசி கற்றுக் கொடுத்தா? என் ஃப்ரெண்டு கணேசன் கூட இப்படியெல்லாம் கிடையாது. நீ என்னம்மா நடிக்கிற? என்ன ரெங்கராசி, பொசுக்குன்னு நான் நடிக்கிறேன்னு சொல்லி போட்ட. ஏ,
பாவண்டா சசி பிள்ளை, அப்படிலாம் அவள் பண்ண மாட்டா. அவள் என்ன நடிக்கிறாளா? அவளை பார்த்தா உனக்கெல்லாம் நடிக்கிற மாதிரியா தெரியுது சொல்லு. ஆ பார்த்தா தெரியல, செம்ம நடிப்புன்னு. சசி, அந்த தட்டு இருக்குல்ல, தட்டு எடுத்து கொண்டு போய் உன் மகனுக்கு ஊட்டிட்டு வா. போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னை இப்படி நடிப்புன்னு சொல்லிட்டே இருங்க ராசு. ஓடி போயிரு, வேற எதுனா சொல்லிடுவேன். என்னாச்சுங்க? சசி பிள்ளை பிடிச்சி திட்டிட்டே இருக்கே, ஏடி என்ன? எனக்கு சாப்பாடே வேணாம் டி. உன் புருஷன் ஒரு மாதிரி பேசுது. என்னத்துக்கு எனக்கு சோறெல்லாம் வேண்டாமா? அதான் சோறு வேணான்ட்டியே, இட்லி இருக்குல்ல, சாப்பிடு. வேண்டாம், உங்க இட்லியும் வேணாம், சோறு வேணாம், உங்க குழம்பும் வேணாம். அப்ப வச்சிட்டு போ. வச்சுட்டா? யா, வச்சிட்டு போக மனசுலயோ? என்ன ரங்கராசு, நீ யாரோ எவரோன்னு படக்கு படக்குன்னு பேசுறா? அட பாவங்க, அவளை இப்படி பேசுறியா? அமுதா, சசி நாடக நடிப்பெல்லாம் உனக்கு தெரியாது. என்ன சசி? ஆமா அமுதா, ஆமா. சுந்தரி வானத்தை போல இந்த மாதிரி பல நாடகத்துல நடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப கூட எதிர்நீச்சல் 2க்கு போறேன். ஆ, அது சரிதான். நீ தானே ரங்கராசு சொன்ன நாடகம் நடிக்கிறேன்னு. அதான். ஷோ, என்ன எதுக்கு பழுதுகிட்டு இருக்க? அவன் மகனுக்கு கொஞ்சம் குழம்பு வேணுமாம்மா அமுதா, அதான் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு தம்பி சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கு. அமுதா, இங்க பாரு, உன் புருஷா சும்மாலாம் என்ன வம்பிழுக்கல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரிக்கா பேசுது. குழம்பு தானே வேணும், நாங்க சாப்பிட்டு உனக்கு தரோம். உனக்கு தராம நாங்க இருப்போமா சசி? சாப்பிடு சாப்பிடு. மா, அமுதாக்கு போட்டா சரிம்மா, பாவம் பிள்ளை அழுதுருச்சு, போட்டு வந்து கொடு. சசி, நீ கவலைப்படாத, நான் இருக்கும்போது நீயே கவலைப்படணும். அவரே பேசுனா பேசிட்டு போட்டோம். இல்லாமதா, நான் கவலைப்படல. இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுது. அப்போ ரோசை வந்து எந்திரிச்சு போகுதான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. பாவம்ப்பா மருமோனே. இல்லத்த, சசி எப்பவும் பேசுறது தானே, அது எதுக்குமே கோச்சுக்காது. கோச்சுக்காதுன்னு என்ன எப்ப பார்த்தாலும் திட்டாதரங்க ராசி. கொஞ்சமாவது யோசிச்சு. சரி சசி, இனிமேலாம் பேச மாட்டேன். வா அமுதா, நான் ஊட்டி விடுறேன். அத்தா, அமுதாக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் போட வேணாம், நான் பாத்துக்க. நீங்க வேற எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசை உட்கார்றதா வேண்டாமா? கோச்சுனா கோச்சிட்டு போ. வேணுக்குமே என்ன எழுந்திரிச்சு போக தானே பாக்குறீங்க. ஆமா, இது என்னது? என்னங்க தெரியாத மாதிரி என்ன ஏதுன்னு கேக்குறீங்க? நீங்க தானே சப்பாத்தி செஞ்சு கொண்டு வர சொன்னீங்க. சப்பாத்தி செஞ்சு, அது சரி. ஏமா, இது என்ன? இது சைடிஸ். தக்காளி தொக்கு. உன்னை என்ன போட்டு கொண்டு வர சொன்னேன், நீ என்ன கொண்டு வந்திருக்கா? குருமா வைக்க லேட் ஆகும், நீங்க சீக்கிரம் சமைக்க சொன்னீங்களா, சரி நம்ம தொக்கை செஞ்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தக்காளி தொக்கை பிடிக்கும் தானே? பிடிக்கும், இப்ப பிடிக்கும் நான் சொன்னேன் உன்கிட்ட. இப்போ நான் உன்னை என்ன செய்ய சொன்னதுக்கு நீ என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க? இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் செஞ்சேன். தக்காளி தொக்கு தான் நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொஞ்சம் காரமாக நல்லா தானே செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு அதை தானே தொட்டு சாப்பிடுவீங்க. ம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்ப, நான் சொல்றத செய்ய மாட்டேன். நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதை செஞ்சு கொடுத்தா அதை விரும்பி சாப்பிட்டுக்குவாருன்னு நினச்சா லாஸ்ட்டில் இது பிடிக்கல, வேற செஞ்சு குருமா கேட்டேன், அதை செய்யலன்றாரு. எப்போவுமே இது செய்யலன்னு தான் கேட்பாரு, நேர்மாறாக நடந்துக்கிறாரு. ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஐயா, இதெல்லாம் மனசை சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. இது என்ன? இது சப்பாத்தி கொஞ்சமாவது கடிக்கிற மாதிரி இருக்கா? சாஃப்டா செய்யறதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க. என்ன, மாவு பிசைஞ்ச உடனே செஞ்சுட்டியா? அப்போ சாஃப்டா செஞ்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீ என்ன எப்படி பிசைஞ்சு தொலைச்ச? கைக்கு நோகாம பிசைஞ்சிருப்ப இல்ல? அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் நான் செஞ்சேன். நல்லா செஞ்சேங்கிற, கடிக்க முடியல. டேய் என்னடா? மா, என்னம்மா இது? நான் ஒன்று செய்ய சொன்னா அது ஒன்று அதுபாடுக்கு செஞ்சு வச்சிருக்கு. சரி அப்படின்னு சாப்பிட்டா இருந்தா இது கடிக்கவே முடியல. மா, என்னம்மா இது? இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு சரி வராது. முதல்ல மாமாக்கும் அத்தைக்கு ஃபோன் பண்ணு. ஏன் பண்ண சொல்ற? ஏங்க என்னாச்சு? எதுக்கு அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்க? அதுவா, ஃபோன் பண்ணி பேசுறேன்ல, அப்ப கேளு. ஃபோன் பண்ணி பேசும்போதா? ஆமா. எதுக்காக? நான் ஒன்று சரி நான் சொன்னா நீ ஒன்று செஞ்சுட்டு இருக்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அவங்கள வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்றதுக்கு தான். என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லவா? ஆமா, எனக்கு பிடிக்கலங்கும் போது எதுக்கு நீ இங்க இருந்துட்டு? என்ன மாமா லாஸ்ட்ல இப்படி சொல்றீங்க? நான் போகும்போதும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், ஏன்டா தம்பி வரும்போது இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் விடேன். பாவமா தெரியலையா உனக்கு அந்த பிள்ளைய பார்த்தா? யாரை பத்தி எனக்கு பாவமா இல்லைங்கிற? மா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உனக்கு இப்ப பாவமா தெரியுதா? அந்த பிள்ளை உனக்கே ஆப்பு வைக்க வந்த பிள்ளை, அதை மறந்துட்டியா நீ? அத்தை பேசாம இருந்தாலும் நீங்க தான் அத்தை கிட்ட ஏத்தி ஏத்தி விடுறீங்க. அத்தை என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க பழகுறாங்க, ஆனா நீங்க பேசுறதான் எதுவுமே சரியில்லை. அத்தை பாவம், அவங்கள என்ன திட்ட விட வைக்கிறீங்க. யாரு? நானு? ஆமா, இப்ப கூட நீங்க திட்ட விட வைக்கிறீங்க.
ஆமாம், இப்போ இந்த சப்பாத்திக்கு தக்காளி தொக்குக்கு என்ன, இதை விட கடிக்க முடியாத சப்பாத்தி கூட நான் செஞ்சு சுட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா சுந்தரி, நான் சாப்பிட்டுக்குவேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற நீங்கள் இப்போ மட்டும் இப்படி பண்ணுறீங்க. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அத்தைக்கு மாமாக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்ல, வர சொல்லு, பேசி அமுச்சு விட்ருவோம். வேணாம் வேணாம், போனால் எங்கள் அப்பா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார். வேணாம், அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ்வளோ பயம் இருக்கா உனக்கு? டேய், எல்லாம் ஒரு அளவு தான். சும்மா சும்மா அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க. மா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அட போடா அங்கிட்டு. என்ன அட போடான் இருக்க? மா, நான் சொன்னதை மட்டும் செய்யு. உன்னை நான் ஃபோன் பண்ண தான் சொன்னேன், சரியா? பண்ணிட்டு என்கிட்ட கொடு சொல்றேன்ல. ஐயோ, இனி நீங்கள் சொல்கிறத கரெக்டாக செஞ்சிடுறேன். தயவு செஞ்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்கும் கால் பண்ணாதீங்க. ஏன்னா அப்பா அம்மா கண்டிப்பாக என்ன தான் திட்டுவாங்களே தவிர என்னை வீட்டுக்குள்ளார சேர்க்க மாட்டாங்க. ப்ளீஸ். அப்பா, நீ ரொம்ப நல்லவ இல்ல? நான் நல்லவன்லாம் சொல்லலை, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இங்க பாரு, இனி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். நான் சொன்னதை மட்டும் செய்யணும். உன் இஷ்டத்துக்கு உன் முப்பு கொண்டான்னு செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் இப்ப சொன்ன பாரு, அவங்கள வர சொல்லி உன்னை அவங்க கூட அமுச்சு வச்சிருவேன். கூட்டிட்டு போகாட்டி எங்காவது கொண்டு தள்ளிட்டு வந்துடுவேன், பாத்துக்கோ. சரி சரி, இனிமேல் நான் கேட்குறேன்.